அம்மா வீட்டுக்கு போனப்போ கேரளா ட்ரிப் முடிச்சுட்டு கும்பகோணம் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உன் ஆசை கேரளாவுக்கு வந்தேன்ல, இப்போ என் ஆசை கும்பகோணம் வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி வாங்க போகலான்னு ஏறியாச்சு. பஸ் ஏறினோன்னுமே டிரைவர் வந்து வண்டி எடுக்கலையாம். இவன் என்னை போய் வண்டி ஓட்டுன்னு அங்கே உட்காரவே முடியாமல் டார்ச்சர் பண்ணான். நீ ஓட்டலைன்னா என்ன, நான் போய் ஸ்டேரிங்கை பிடிச்சி வண்டி ஓட்டுறேன்னு எந்திரிச்சாரான். இவன் அந்த சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கே பெரும்பாடாக போச்சு. வண்டி எடுக்கணுமா இவன் உட்காந்ததுமே இப்போ பஸ்ஸை எந்திரிச்சு போய் வண்டி ஓட்டுன்னே சொல்லிட்டு இருந்தான். எங்கடா என் தம்பியை காணா, அவனை எஸ்கேப் பண்ணி விடலான்னு பார்த்தா அவன் தனியாக போய் உட்காந்துக்கிட்டான். நீயே பாரு, கும்பகோணம் போயிட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். சரி பாயபுல தப்பிச்சு போய் இப்போதைக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டேன். நைட்டு தேனியிலேருந்து பஸ் ஏறணும். இவன் தூங்கிடுவான்னு நினச்சேன், ஆனால் தூங்கவே இல்லைங்க. நான் தான் தூங்கினேன். இது ஏசி பஸ்ஸுன்றனால கொஞ்சம் வேர்க்காமல் தூங்குவான் அப்படின்னு நினச்சா தூங்கவே இல்லை. ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். ஒரு 5 நிமிஷம் மற்ற பஸ்ஸெல்லாம் காட்டி அமைதியாக உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் எந்திரிச்சு பஸ் ஓட்டுன்னு. ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சு. திருச்சியிலேருந்து கும்பகோணம் பஸ் ஏறி போகணும். எனக்கு சரியான தூக்கம், அங்கே உட்காரவே முடியல. பஸ்ஸு வர்றதுக்கே 1.5 மணி நேரமாக உட்காந்துருக்கோம். எனக்கு தூக்கம் வேறு வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி வேறு இந்த லைட்டை போட்டு தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு மாதிரி தூங்காமல் கண்ணெல்லாம் எரிஞ்சு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் இந்த பையன் அடங்கலை, தூங்காமலே இருக்கிறான். எப்படி இப்படி ஆக்டிவாக இருக்கானே தெரில. மற்ற பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறி இந்த பஸ்ஸில் ஏறின்ட்டே இருக்கான். இங்கே உட்கார மாட்டானா. இப்போ பஸ்ஸில் உடனே ஏறணுமா அவனுக்கு. நான் இப்போவே செம்ம டயர்டாயிட்டேன். நாளைக்கு ஃபுல்லாக நான் எப்படி இருக்க போகிறேன்னு நினச்சாலே ஒரே பயமாக இருந்தது. ஆனால் இந்த பையன் செம்ம ஆக்டிவாக இருந்தான். எனக்கு இவனை எப்படி சமாளிக்க போகிறோன்ற மாதிரியே இருந்தது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நாளைக்கு ஃபுல்லாக அழுக போகிறான், ஊரே சுற்ற முடியாது, கோயிலுக்கு கூப்பிட்டு போனாலும் அழுக போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் என் தம்பி வேற வந்து மொக்கச்சோக்கு பண்ணுறேன்னு மறுபடியும் டென்ஷன் பண்ணிட்டான். டே பேசாமல் இருடா, பஸ்ஸு வருதான்னு பாருடான்னா இங்கே ஒருத்தன் வா இந்த பஸ்ஸில் ஏறலாம் அந்த பஸ்ஸில் ஏறான்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். டே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கடா, ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி சேரில் உட்காந்தாதான் அவன் தூங்கலைன்னு கீழே ஒரு துணியை விழித்து படுக்க வச்சா அப்பையும் தூங்க மாட்டேன்னு எந்திரிச்சு உட்காந்து பஸ்ஸை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியாக ஒரு 2 மணி நேரம் கழித்து கும்பகோணம் பஸ் வந்துச்சு. ஏறி உட்காந்துட்டோம். தேனியிலேருந்து திருச்சி வந்து தான் தூங்கலை. இங்கேருந்து கும்பகோணம் போகிறப்ப தூங்கிடுவான். பஸ்ஸும் இருட்டாக இருந்ததா, கண்டிப்பாக தூங்கிடுவான்னு நினச்சேன். ஆனால் அதுதான் நடக்கலை. நீ ஒன்று நினச்சா நான் ஒன்று தான் பண்ணுவேன்னு அவன் தூங்காமல் மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே வந்தான். இவனால் நானும் தூங்கலை. நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் தூங்காமல் ஒரு வழியாக கும்பகோணம் போய் சேர்ந்துட்டோம். பஸ்ஸில் இப்படி தான் என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் மூஞ்சியை பிடிச்சி கொஞ்சம் முத்தம் கொடுக்க, என்னை பார்த்து சிரிக்க, இதே தான் பண்ணிட்டு வந்தான். டே ஒரு 5 நிமிஷம் கண்ணு மூடுறா ப்ளீஸ்டானா கேட்கவே இல்லை. இவனை என்கிட்ட விட்டுட்டு குடும்பமே தூங்கிட்டாங்க. சரி அவங்களையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், நாளைக்கு அவங்கள்ட்ட தள்ளிட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். இதே மாதிரி தான் கொஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என் கூட விளையாடிக்கிட்டே வந்திருந்தான். மணிக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டான், ஒர்க் இருக்குன்னு லீவ் போட முடியாதுன்னு. அதனால் சரி போடான்னு அவனை விட்டுட்டோம். அதனால தான் இவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இல்லைனா எப்பயும் போல் மணிகிட்ட விட்டுருப்பேன். ஒரு வழியாக ஒரு 5 மணிக்கு அங்கே கும்பகோணம் போயிட்டோம். ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய பஸ் வந்து 5:30க்கு தான் வந்துச்சு. இந்த 1/2 மணி நேரமும் பஸ் ஸ்டாண்டை சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை பஸ்ஸு வந்துருச்சுன்னு உட்கார வச்சா. அங்கே பார்த்தீங்களா இருக்கிற எல்லா சீட்லேயும் போய் உட்காந்துக்கிறான். அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் ஹாய்ன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்டலாம் பேச போயிட்டான். சீட்லேயே அவன் உட்காரலை. இந்த மாதிரி ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறதுன்றதே இப்போல்லாம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு, போகவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாம், எப்பயுமே ஹஸ்பண்ட் கூடயே போயாச்சு. இவங்க கூட எங்கேயுமே போனதில்லை. இப்போ தான் ஒரு கேரளாக்குன்னு போனால், அடுத்து இப்போ கும்பகோணத்துக்குன்னு போகிறதுனால சரி கொஞ்சம் ஜாலியாக இருந்தது இவங்க கூட எல்லாம் சேர்ந்து போகிறனால. சின்ன வயசில் எப்பயுமே எங்கள் அம்மா கோயிலுக்கு போனோன்னா என்னை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. என் தம்பியை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அமைதியாக போயிட்டு வருவேன். அவன் வர வழியே அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே வருவான். நான் தான் எதுவுமே வாங்காமல் அமைதியாக வருவேன். அதனால் எப்பயுமே எங்கள் அம்மா என்ன தான் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஐயோ பஸ்ஸை எப்படா எடுப்பீங்க, இவனை அடக்கவே முடியலன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை உடனே பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் எடுக்கவும் தான் இவன் சீட்டில் ஒரு இடத்துல உட்காந்தான். ஆனால் அவன் அப்போவே தூங்கிடுவான்னு நினச்சா இப்போவும் அவன் தூங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த கும்பகோணம் வரப்போ தூங்கினா அவ்வளோதான். கும்பகோணம் வந்ததும் எந்திரிச்சவன் தான் இன்னும் தூங்கவே மாட்றான். ஊர்லேருந்து கிளம்புன வரைக்கும் இப்போ வரைக்கும் குஷியில் சுற்றுறது யாருன்னு பார்த்தா இந்த மகத்து மட்டும்தான். செம்ம குஷியாக இருக்கான். பஸ்ஸில் ஏறி இறங்கிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக மாறுறதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கேயோ போகிறோன்னு மட்டும் தெரியுது. சரி இங்கேருந்து கோயிலுக்கு போக எப்படியும் 1 hour ஆகும்ல, அங்கே தூங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா 20 minutesலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் செம்ம டயர்டாகிட்டேன். இந்த மகத்து ஆனால் செம்ம ஆக்டிவாக இருக்கான். எப்படி தான் இந்த குழந்தைக்கு தூங்கலைனாலும் ஆக்டிவாக இருக்காங்கன்னு தெரில. ஆனால் நான் தான் செம்ம டயர்டாகிட்டேன். ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் போகிற ஸ்டாப் வந்துருச்சு. இறங்கிட்டோம். போனதுமே இந்த டீ கடைக்கு தான் நான் போனேன். இந்த டீயை குடிச்சதும் தான் அப்பாடா உயிரே வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே இவனுக்கு ஒரு வடையை கொடுத்து உட்கார வச்சாச்சு. இந்த டீ கடையை விட்டுட்டு வரமாட்டான். இவன் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த பாதி வடையை சப்பி இப்படி விளையாட்டு காட்டி எங்கள் அம்மா கூட்டுறேன் எனக்கு ஊட்டுறேன்ட்டு சாப்பிடாமல் அந்த கடையை விட்டு வெளியே வராமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கும் டீ தருவோன்னு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் உனக்கு டீ தர மாட்டோம்டான்னு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம்.
நான் இருந்த டயர்டுக்கு இந்த டீ கடையே எனக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. இந்த அண்ணா சூப்பராக டீ போட்டாங்க. அப்படியே இந்த அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தால் நம்ம போக வேண்டிய கோயில் வந்துருச்சு. திருநாகேஸ்வரம் அங்கே தான் வந்திருந்தோம். இந்த கும்பகோணத்தில் எங்கெங்கெல்லாம் எந்த கோயில் இருக்குது, எந்த கோயிலில் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லி என்னை ஏமாற்றி எங்கேயாவது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சின்ன வயசில் அம்மா ஏதாவது போய் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அம்மா தானே அப்படின்ட்டு கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மகத்தையும் தூக்கிட்டு சுற்றணுன்றப்ப சுத்தமாக முடியல. பேசாமல் இவனை வீட்டிலேயே மணிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கலாம். பையன் ஜாலியாக இருப்பான்னு தூக்கிட்டு வந்து இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கஷ்டப்படுறோமேன்னு ஒரு பக்கம் தோணாலும் நம்ம பையன் தானே, அவன் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் ஹாப்பி தானேன்னு இன்னொரு பக்கம் தோணும். அதனால் அந்த கஷ்டமே தெரியாது. இந்த கும்பகோணத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கேயே குளிக்கிற வசதி பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். அப்படியே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிடலாம். அப்படியே ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடியாக போயிட்டாங்க. இங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமா நானும் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே சாப்பிட கிடைக்கல. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இந்த கோயில் குட்டியாக தான் இருந்தது, கூட்டமும் இருக்காது. ஸோ இந்த லைன்லலாம் நின்று போக தேவையில்ல, சும்மா சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாம், வந்துட்டு வேறு எங்கேயாவது போகலாம் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சதெல்லாம் என்ன நடக்கவா போகுது. இங்கே போய் உக்காந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல. ஏன்னா தூக்கம் ஒரு பக்கம், தலைவலி ஒரு பக்கம், இவனை தூக்கிட்டு நடந்ததெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் வலி வேறு அது ஒரு பக்கம். இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே அதுக்கப்புறம் தெரியாமல் போச்சு. ஆனால் காலையில் இப்படி கோயிலில் உட்காந்துருந்த அந்த ஃபீல் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணேன். அது மட்டும்தான் நல்லா இருந்தது அப்போதைக்கு. பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருந்தது. அங்கேயே இட்லி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. சரி சாப்பாடு ஊட்டிட்டோம், குளிக்க வச்சுட்டோம். இந்த பையன் இப்போயாவது தூங்குவான்னு பார்த்தேன். ஆனால் தூங்கலை. மண்ணை பார்த்ததையும் மண்ணில் விளையாட போயிட்டான். ஒரு இடத்துல நிற்கல. அந்த மண்ணில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கான். இவன் பின்னாடியே ஓட வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம். மகத்துக்கு இந்த மாதிரி மண்ணில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்லேயும் கீழே போனால் ரோடு, என் வீட்லேயும் கேட்டை திறந்தா ரோடு. அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்போம். இந்த எங்கேயாவது வெளியில் போகிறப்ப இந்த மண்ணை பார்த்துட்டா போதும் ஒரே குஷியாகிடுவான். அப்படியே விளையாடிட்டு தேய்ச்சிக்கிட்டு மண்ணை தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருப்பான் அவன். இவன் கூட இப்படி மண்ணில் விளையாடே மறுபடியும் டயர்டாகிட்டேன். சாப்பிட்ட சாப்பாடெலாம் அப்படியே காலியாக போச்சு. மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து வெளியில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே வந்து லைனில் உட்கார வேண்டியதாயிடுச்சு. கோயிலுக்குள்ளே வரும்போதெல்லாம் லைன் இருக்குதே தெரில. கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தா ஒரு கூட்டமே இருக்குது. இந்த மாதிரி லைன் கட்டி தான் அனுப்புகிறாங்க. ஒன்றையும் தாண்டி வர்றதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. செம்ம டயர்டாகி அதிலே கடுப்பாயிருச்சு. ஏன்னா அங்கே ஃபேனும் கிடையாது. விசிறியை வச்சு தான் விசிறணும். எவ்வளோ நேரம் விசிறது, கை தான் வலிக்குது. இந்த மாதிரி கோயிலில் வந்து லைனில் உட்காருனா எங்கள் அம்மாவுக்கு குஷி ஆகிடுதா இல்லை என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஒரு புக் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. இந்த முருகன் கோயிலுக்கு போனால் அந்த கந்த சஷ்டி கவசம் எடுத்துப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் அதுக்கு ஒரு புக் வச்சுருப்பாங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு புக் எடுத்து வச்சு அவங்க பாட்டுக்கு சாமி பாட்டை பாடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஈவன் நாங்கள் லைனில் உட்காரவே வைக்க முடியல. இறங்கி இறங்கி ஓடுறான், எங்கேயாவது போகணுன்றான். இவனை பார்த்துக்கிட்டே நானே என் தம்பி எங்கள் அப்பா 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டோம். எங்கள் அப்பா வேறு ஃபோனை கொடுத்துட்டாரு. அதை நான் பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன். அதுக்கு ஒரு சண்டை, ஃபோனை ஏன் கொடுத்தீங்கன்னு அப்புறம் போய் சண்டை போட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். குழந்தைக்கு இப்போ ஃபோனை கொடுத்துட்டா நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்குல்ல, அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்ல அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஃபோன் எவ்வளோ தூரம் பாதிக்கும் அப்படின்றத நம்ம எவ்வளோ சொன்னாலும் இவங்க பெரியவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அம்மா அப்பாவோ மாமியார் மாமனாரோ யார் ஃபோன் காட்டினாலும் எங்கள் வீட்டில் சண்டை தான் வரும். ஏன்னா நான் பையனை போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சண்டை போட்டு தான் இருப்பாங்க என்னை திட்டிட்டு. பரவாயில்லன்னு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒரு வழியாக அவனையும் தூங்க வச்சுட்டு நானும் என் தம்பியும் படுத்து தூங்கிட்டோம். இவன் மடியில் படுத்து தூங்கினால நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டேன். இதே மாதிரி பொசிஷனில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கியிருப்போம். ஆனால் அந்த லைன் நகரவே இல்லை. 1 மணி நேரம் கழித்து எந்திரிச்சு பார்க்குறேன், அதே இடத்துலையே தான் இருக்கிறோம். என்னம்மா எந்திரிச்சு போகலையான்னு கேட்டால் இல்லை இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றாங்க. எனக்குன்னா செம்ம டயர்டாக போச்சு. அங்கேயே ஒரு பக்கம் என் தம்பி எழுப்பி விட்டு ஒரு துண்டை விரித்து நானும் மகத்தி என் தம்பி 3 பேரும் படுத்துட்டோம் அங்கேயே. திரும்பவும் 1 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திரிச்சோம். அப்பயும் நகரவே இல்லை, அங்கேயே தான் இருந்தோம். இந்த கோயிலுக்கு வந்தாலே இந்த லைனில் உட்காந்துட்டு போகிறதா செம்ம கடுப்பாகுது. ஒரு மணி நேரம்னா கூட பரவாயில்ல, 3 மணி நேரத்துக்கு மேலே லைனில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. எப்போயும் இந்த கோயிலில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோமான்னு தெரில. ஆனால் நாங்கள் போனப்போ ஏதோ விசேஷ நாளாம். சரியான கூட்டம். ரொம்ப நேரம் லைனில் நின்று போயிட்டு இருந்தோம். இந்த லைனில் நிற்கிறப்ப இந்த காற்று வேற வராது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக அங்கே சாமி பார்க்க போனால் அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்குள்ளே போட்டாச்சு. அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கோயில் போகணுன்ட்டாங்க எங்கள் அம்மா. மதியம் சாப்பிட்டு அப்படியே இந்த லலிதாம்பிகை கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த திருநாகேஸ்வரத்துலேயே இருந்திருக்கலாம் கொஞ்சம் நேரம். இந்த கோயில் 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அது தெரியாமல் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வெளியில் உட்காரதுக்கும் இடம் இல்லை. பக்கத்தில் எந்த கடையும் கிடையாது, எந்த வீடும் கிடையாது, எங்கேயுமே உட்கார முடியாது. இந்த ஷீட் போட்டிருக்க இடத்துல தான் உட்காரணும். அதுலேயுமே 2 சைடும் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. நடுவில் மட்டும்தான் உட்காரணும். இல்லை அந்த கோயில் வாசலில் போய் உட்காந்துருக்கணும். எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்குது. இந்த மகத்தை வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தது ரொம்ப கடுப்பாக போச்சு. முன்னாடியே எல்லாம் எந்த கோயில் எப்போ திறப்பாங்கன்னு எல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கணும். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு பிளான் பண்ணாமல் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். இந்த கும்பகோணத்துக்கெல்லாம் போனால் ஒரு நாள் ரூம் போட்டணும் போல்.
ஒரு நாள் தானே போயிட்டு வரோம், சார்ஜரும் எடுக்காம வந்துட்டேன். ஃபோனில் சார்ஜே இல்லை இங்கெல்லாம் வர்றப்ப. அதனால் வீடியோவே எடுக்கலை. ஆனால் இந்த மகத் அங்கே அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இவன் பின்னாடியே அந்த 4 மணி வரைக்கும் ஓடிட்டு இருந்தேன். முன்னாடி நாள் தூங்கலை, ஒழுங்கா சோறு இல்லை. இவன் பின்னாடி ஓடி ஓடியே செம்ம டயர்ட் ஆகிட்டேன் இன்னைக்கு. அப்போ தான் முடிவு பண்ணேன், இந்த கும்பகோணம் இல்லை வேறு எங்கேயாவது 2, 3 கோயிலுக்கெலாம் ஒரே நாளில் போகணும் அப்படிலாம் பிளான் பண்ணும்போது, இந்த மகத்தை வச்சுக்கிட்டு நான் தனியாக ஒரு பிளான் பண்ணேன். இவன் என்ன பண்ணுவான், இவனை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை கூட ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு தான் நான் இனிமேல் கோயிலுக்கே இவனை தூக்கிட்டு போகணும். 4 மணி வரைக்கும் இந்த பையன் பண்ண சேட்டைக்கு அளவே இல்லை. அங்கே இருந்த எல்லாரும் சமாளித்தோம். ஏன்னா செம்ம டயர்டாயிட்டேன், என்னால் சுத்தமாக முடியல. ஆனால் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்து இந்த கோயிலுக்கு வந்தது ஒர்த்துன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது இந்த கோயிலுக்கு வந்தப்போ எனக்கு. அதுலேயும் இந்த சுவாமி சிலை, இந்த பெண் சிலை வந்து இந்த ரைட் சைடு பார்க்கும்போது தலை குனிஞ்ச மாதிரி இருக்குமா, அப்படியே அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா அந்த சுவாமி வந்து வெக்கப்படுற மாதிரி இருக்குமா அந்த பெண் சிலை. இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆனால் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் அங்கே போயிருந்தீங்க, இந்த சிலையை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு. ரொம்ப நேரமாக இந்த சிலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்தது. ஒரு சிலை எப்படிடா 2 விதமாக தெரியும் அப்படின்னு. இந்த கோயிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயிலோட டிசைனே. இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த சைடு திரும்பி பார்த்தா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். இந்த கோயில் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு. அதுலேயும் இந்த கோயிலில் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மத்தளம் வாசிச்சுட்டு ஒரு நாதஸ்வரமும் வாசிச்சுட்டு இருந்தாங்க 2 பேர் உட்காந்து. இந்த மகத்து பயந்து எந்திரிச்சு போயிடுவான்னு பார்த்தா, ஆனால் பயப்படவே இல்லை. அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அதை கேட்டுக்கிட்டே இருந்தான். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். ஒரு 2 மணி நேரம் கிட்ட அந்த மத்தளமும் நாதஸ்வரமும் வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மகத்து அழுவானோ இல்லை ஏதாவது சத்தம் கேட்டு பயந்துருவானோன்னு நினச்சேன். நான் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தான். அந்த 2 மணி நேரமும் இவர் வாசிக்கிறப்ப இவரை பார்ப்பான், நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப அவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் இவங்ககிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மத்தளம் நாதஸ்வரம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசில் கோயிலுக்கு போனப்போ கேட்டது. அதுக்கப்புறம் நான் எங்கே கோயிலுக்கே போகிறதே இல்லை. அப்பப்போ எப்போயாவது போகிறது தான். நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கோயிலில் உட்காந்து வாசிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். கும்பகோணத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும், ஒரு தனி வரலாறும் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் ஏதோ இருக்குது. வரவங்கெல்லாம் எதோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு புரியல. திரும்ப இதோட வரலாறு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை போய் பார்ப்பேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ கோயிலுக்கே போகிறதில்ல, வீட்லேயே தான் சாமி கும்பிட்டுருக்கோம். எப்போயாவது இந்த பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போவேன். ஆனால் இப்போது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அகெயின் இந்த கோயிலுக்கு வரணுன்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு கோபுரத்து வழியாக உள்ளே வந்தது, இன்னொரு கோபுரம் ஆப்போசிட்டில் இருக்கும். அதை தாண்டி தான் கோயிலுக்குள்ளே போகணும். இந்த புறா அந்த கோபுரத்து மேலேருந்து பறக்கிறதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். கடைசியாக மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து அந்த கோபுரத்தில் புறா பறக்கிறதே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் தான் உட்காந்து இவ்வளோ அமைதியாக அந்த புறா பறக்கிறத பார்த்துட்ருக்கேன் நான். காலையிலேருந்து நான், அம்மா, தம்பி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டோம். இவர் பார்த்துக்கவே இல்லை. அதனால் ஈவினிங் இவர் டியூட்டின்னு இவர்கிட்ட விட்டாச்சு. அங்கே போய் இந்த மாதிரி சறுக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இதுலேயே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கான். இப்போல்லாம் இவனுக்கு இது என்ன பிடிச்சிருக்குன்னே தெரில. இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் இருந்தால் போதும், அதுலேயே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா எங்களை ஏன் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஆன்லைனில் இந்த மாதிரி லலிதாம்பிகை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாங்க. உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஜூம் மீட்டிங்கில் டெய்லியும் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அதை சொல்லி கொடுத்ததை வந்து வீட்டில் வந்து டிவியில் போட்டு அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் தான் அந்த ஜூம் மீட்டிங்கில் படிப்பாங்க. இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு குரூப்பில் தான் எங்கள் அம்மா ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த லலிதாம்பிகை கோயிலில் வந்து இதை வந்து எல்லோரும் சேர்ந்து படித்தா அது ஏதோ ஒரு விசேஷம்னு சொன்னாங்க, எனக்கு புரியல. இங்கே எல்லாருமே ஒரே கலர் யூனிஃபார்ம் சாரியில் வந்து அப்படியே எல்லோரும் சேர்ந்து படித்தப்போ இது ரொம்ப அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது அது கேட்குறப்ப எனக்கு. எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் படிக்கிறப்ப நான் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன், சும்மா ஏதாவது பண்ணாதம்மா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கேட்டிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? இது வீடியோக்காக அங்கங்கே கட் பண்ணிட்டேன். ஆனால் அதை ஃபுல்லாக கேட்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் ஏதாவது யூடியூப்பில் இருக்கும் கேட்டு பாருங்கள். எங்கள் அம்மா இதெல்லாம் ஆத்மார்த்தமாக படிச்சுட்ருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோயிலில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஆத்மார்த்தமாக சொல்கிறப்ப அதோட சக்தியே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எப்பயுமே நமக்கு ஏதாவது வேணும்னா இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லுவாங்க.
பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து படிச்சிட்ருக்காங்க. சில பேர் வீட்டில் டெய்லியுமே இது ஒரு ஸ்லோகமாக வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு அங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் டைம் இருக்கிறப்ப வீட்டில் போட்டு கேட்டு பாருங்கள். அந்த குரூப்பில் சொல்லி கொடுக்குற மேமு, அப்புறம் அந்த குரூப்பில் கற்றுக்கிறவங்கன்ட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு இதில் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னே இல்லை. இப்போ இங்கே தேனிக்கு வந்து இந்த ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவ்வளோதான். தனியாக வேறு யாரும் ஃப்ரெண்டு அப்படின்னு இவங்களுக்கு யாருமே இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நானும் வந்துட்டேன், இதுதான் என் ஹஸ்பண்ட், இதுதான் என் பையன், இதுதான் என் பொண்ணுன்னு அவங்களுக்குலாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்ப எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் அம்மாவை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பாவை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவன் எங்கேயாவது வீட்டில் இருந்தாலும் இவனை பார்த்துக்கவே மாட்டார். வேலை இருக்குது, ஃபோன் வருது, ஆஃபீஸ் கால் வருதுன்னு எஸ்கேப் ஆயிடுவார். இங்கே இவங்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாரு. நாங்களும் விட்டுட்டோம். நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கோயிலை பற்றி சொல்ல சொன்னால் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. கும்பகோணத்தில் இந்த மாதிரி வேறு ஏதாவது கோயில் இருக்கா? நீங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு எனக்கு கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் எங்கள் அம்மா கூட ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்குன்னு வந்திருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் சாரி கட்டிட்டு வந்தால் அவங்க மேம் இவங்க எப்படி படித்தாங்க, இன்றைக்கி எவ்வளோ நல்லா இந்த நாள் போச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த புறாலாம் இந்த கோபுரத்துலேருந்து அந்த கோபுரத்துக்கு போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த கோபுரத்துக்கு வந்துட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் இவங்க பாட்டுக்கு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே மேலே இந்த கோபுரத்துலேருந்து புறா போகிறதெல்லாம் பார்க்க அப்படியே எனக்குலாம் ஒரு பெயிண்டிங் மாதிரியா இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஃபீலான படம் பார்க்குற மாதிரி, ஒரு குட் ஃபீல் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. எங்கள் அப்பா அவன் பின்னாடி சுற்றி அவனை தூக்கிட்டு சுற்றி ஒரு வழியாக டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. அங்கே ஒரு பூ இருக்குது பாரு, செடி இருக்கும் பாருன்னு உட்கார வச்சாரு. ஆனால் அவன் 5 நிமிஷத்துக்கு மேலே அங்கே உட்காரல, மறுபடியும் இறங்கி போயிட்டு இருந்தான். எவ்வளோ பிடிச்சி மடியிலெல்லாம் உட்கார வச்சு பார்த்தாரு. ஆனால் சுத்தமாக முடியல. சரி போனால் போகுது, நானே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுட்டேன். இந்த கோயில் கொஞ்சம் நல்லா உள்ளே பெருசாக இருந்தனால இவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தான். இவன் பின்னாடி போனால் மட்டும் போதும், இல்லை இந்த கோயிலை விட்டு வெளியே போக மாட்டானா, அதனால் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் இவனை மேனேஜ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த இடத்துல. இந்த மாதிரி இவன் சுற்றுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றுவான். அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்பான். ஜாலியாக இருப்பான் அவன். அதனாலேயே எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது போகலான்ட்டு போயிடுவேன். இந்த புல்வெளியில் ஒரு மாடு இருந்தது. அது பக்கத்தில் ஒரு பாப்பா விளையாடிட்டு இருந்தது. அதனால் அதுக்கடுத்து இது மேலே ஏறி ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டான். அது படியில் உட்காந்துக்கிட்டேன் நான். சரி நீ இங்கேயே சுற்றுடா, எனக்கும் வேலை மிச்சம் அப்படின்ட்டு இதுக்கிட்டேயே சுற்றி விளையாடிட்டு இருந்தான். அந்த பாப்பா கிட்டே போகிறது இங்கே போகிறதுன்னு. எங்கே வெளியே போனாலுமே இந்த மாதிரி வேர்த்து வேர்த்து போய் பொட்டு எல்லாமே விழுந்துருது. நானும் ஒரு பொட்டாட்டையே தூக்கிட்டு போனாலும் எப்படியாவது அது காலியாக போயிடும். இந்த கோபுரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, இந்த கோயிலெலாம் ரொம்ப பிடிச்சி போய் இந்த மாதிரி கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க மக்களே ப்ளீஸ். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் இல்லை இந்த 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 கோயிலோட கோபுரம் எனக்கு பிடிக்கும், இல்லை இந்த கோயிலே எனக்கு பிடிக்கும், அதனால் நான் திரும்ப திரும்ப இந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போனால் மன நிம்மதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த கோயிலை சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கோபுரத்துலேருந்து இப்போ எப்படி லைன் கட்டிட்டு எல்லாம் ஒரு ஒரு ஃபார்மில் போகிறானுங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்காகவே நான் இனிமேல் டெய்லி கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். இந்த மதுரைக்கு போனோம்னா அந்த மீனாட்சி அம்மனில் சாமி கும்பிட்டுட்டு அந்த குளத்துக்கிட்ட வந்து உட்காந்தோம்னா அந்த கோபுரத்துலேருந்து இந்த புறாலாம் இப்படி தான் போயிட்டுருக்கும். அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேயே உட்காந்துடலான்ற மாதிரி இருக்கும். 4 மணிக்கு நட திறந்தப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்தோம். ஆனால் அந்த கோயிலை விட்டு வெளியே போகிறப்ப மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் இங்கே கோயிலில் இருந்தோம். இந்த பாட்டெல்லாம் படிக்கிறதுலாம் ரொம்ப நேரம் ஆகுனால அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்தாச்சு இந்த கோயிலில். அந்த பாட்டெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒருத்தரை விசாரிச்சுட்டு இந்த மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு வெளியே போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் இந்த பையன் இப்படியே தான் நடந்து விளையாடிக்கிட்டே இருந்தான். எங்களை தொல்லையே பண்ணல. நான் கூட அழுவானோ எல்லாம் ஏதாவது பண்ணுவானோன்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு இந்த கோயிலில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான். அதை பார்த்தாலே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்படா இவன் இவ்வளோ நேரம் அழுகாமல் இருக்கான் அப்படின்னு. 9 மணிக்கு வெளியே போனப்போ என் ஃபோனோட சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் ரிட்டன் போன விளாகே எடுக்கலை. அப்போயே இதே மாதிரி தான் இங்கேருந்து திருச்சி போனோம். திருச்சியில் அப்படி அதே மாதிரி 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தோம். நாங்கள் தேனியிலேருந்து திருச்சி வந்த அதே ஏசி பஸ்ஸு கரெக்டாக 2 மணிக்காட்டம் வந்துச்சு. அதை பிடிச்சி ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, வீட்டுக்கு வரப்போ மணி காலையில் 6:30. வீட்டுக்கு வந்தோடனே இருந்த டயர்டுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துட்டோம். மத்தியானமாக தான் எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே துரத்துட்டோம். அப்போ தான் நம்ம நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்னு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.